அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது துன்பத்தின் போது. இன்றைக்கு உலகிலே வாழ்கிற எல்லா மக்களும் ஏதாவது ஒரு நிலையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கத்தான் செய்கிறோம். கஷ்டமில்லாத வாழ்க்கையை யாருமே பார்க்க முடியாது. நல்ல வசதி படைத்தவனாக இருப்பான், நம்ம நினைத்து கொண்டு இருப்போம், அவருக்கு என்னங்க நல்ல வசதி வாய்ப்பா, நல்ல பங்களா, காரு, நல்ல வருமானத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வு இருக்குத்தானே செய்யும். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலை, ஒவ்வொரு விதமான சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்களில் இருக்கிற சமயத்தில் நாம் எப்படி கையாள வேண்டும்? நமக்கு ஒரு சிரமம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சிரமத்தை, அந்த கஷ்டங்களை சரி செய்வதற்குண்டான வழியை முதலில் யாரிடத்திலே நாம் தேட வேண்டும்? நாம் மனிதர்களிடத்திலே தேடுகிறோம், சில நபர்களிடத்திலே உதவி கோருகிறோம். முதன்மையாக இந்த துன்பங்களை, சிரமங்களை படைத்த இறைவா, உன்னிடத்திலே நான் சரணடைந்து விட்டேன், நீதான் எனக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே சிரமணிந்து சஜிதாவிலே மண்டியிட்டு நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனை வீண் போவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நாம் கேட்டிருக்கிறோம். உதாரணமாக ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர் ஒருவர் சஃபியா அல்லது ஹப்ஸா, இதில் யாரோ ஒரு நபர் இறந்து போய் விடுகிறார். இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவியில் ஒருவர் இறந்து விடுகிறார். இந்த மரண செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒருவர் போய் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். செய்தி சொன்னவருக்கு ஆச்சரியம். மரண செய்தியை நாம் சொல்லியிருக்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஜிதாவில் விழுந்து ரொம்ப நேரமாக இருக்கிறாங்க. சஜிதாவிலேயே நேரம் கழித்து எழுகிறார்கள். எழுகிற சமயத்தில் ஒரு மரண செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்படி நிகழ்ந்தது என்கிற விஷயம் நீங்கள் விசாரிக்காமல் சஜிதாவில் விழுந்து நீங்கள் துஆ செய்ய ஆரம்பித்து விட்டீர்களே, அப்படி என்னங்க நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி செய்தியை சொன்னவர் கேட்கிறார். அப்போ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், இதா ரஅய்தும் ஆயத்தன் ஃபஸ்ஜுது வ ஐயு ஆயத்தின் அஅதமு மின் தஹாபின் அஸ்வாஜின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒரு சோதனையை நீ கண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லி தந்திருக்கிறார்கள், ஏதாவது ஒரு சோதனையான ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வை கண்டாலோ அல்லது ஏதாவது ஒரு செய்தியை நீ கேட்டாலோ சிரவணக்கம் செய்யுங்கள், சஜிதாவிலே நீங்கள் விழுந்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கேள்விப்பட்ட செய்தி, நான் உயிருக்கும் உயிராக என் உயிரை விடவும் நேசிக்கக்கூடிய என்னுடைய ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மனைவி ஒருவர் இறந்து விட்டார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்னுடைய தாயார் இறந்து விட்டார். அவங்க உம்முஹாத்துல் முஃமினீன் அல்லவா, என்னுடைய தாயார் இறந்து விட்டார். ஆகையினால் அந்த செய்தியை கேட்ட உடனே நான் சிரமணிந்து சஜிதாவிலே மண்டியிட்டு நான் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு மரண செய்தியை கேள்விப்பட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் நம்மை விட்டு பிரிந்து விட்ட அந்த முன்னோர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும் அல்லவா? அந்த துஆவை நாம் நல்ல உள்ளச்சத்தோடு அவர்களுக்காக வேண்டி கேட்கிறோமோ? கிடையாது.
மவுத்து வீட்டுக்கு போனோமா, தலையை காட்டினோமா, வந்தோன்னா அப்படி இருக்கிறோம். இன்றைக்கி சில விஷயம் எப்படி போகுது, இறந்து விட்டவர்களுக்கு துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு துவா செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது என்கிற ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனை தொடரக்கூடிய அமல் 3 இருக்கிறது. அதில் 3ஆவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், அவ் யதுஉ லஹு வலதுன் சாலிஹ். இறந்து விட்ட ஒரு மனிதருக்காக வேண்டி அந்த குடும்பத்தினர்கள் செய்கிற, அவர்களுடைய பிள்ளைகள் செய்கிற பிரார்த்தனை, அதனுடைய சவாபு அவர்களுக்கு நன்மையாக போய் சேருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு சோதனையான ஒரு செய்தியோ, ஒரு வருத்தப்படுகிற ஒரு செய்தி ஏதாவது கேள்விப்பட்டோம் என்று சொன்னால், அதிலிருந்து நாம் விமோச்சனம் பெறுவதற்காக வேண்டி படைத்து இறைவனிடத்தில் சஜிதாவில் மண்டியிட்டு நாம் பிரார்த்தனை செய்தோம் என்றால், அந்த சஜிதாவிற்கு அல்லாஹ் மதிப்பளிக்கிறான். அல்லாஹ் அத்தகைய துன்பங்களை எல்லாம் நீக்கி நமக்கு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி தருகிறான். துன்பங்கள் இல்லாத வாழ்வை இறைவன் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.